டாடா பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் 55,000 கோடி ரூபாயை முதலீடு செய்வதாக புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நாளை இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 55,000 கோடியை முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றும் நாளையும் சென்னையில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கிடைத்திருக்கும் தகவல் படி டாடா பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இது தொடர்பான பிற விவரங்களை தருவதற்காக தொலைபேசியில் இணைகிறார் செய்தியாளர் தீபா. தீபா வணக்கம், கூடுதல் விவரம் சொல்லுங்க. டாடா நிறுவனமான டாடா பவர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறது. நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செய்ய உள்ளது. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு காற்றாலை மற்றும் சூரிய மின் சக்தி உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாளை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற அந்த டாடா நிறுவனம் மூலம் 12,000 கோடிக்கு மேல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதாவது ஸ்மார்ட் போனின் உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கான அந்த டாடா நிறுவனம் சுமார் ஒசூரில் கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் இடையே அந்த நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 12,500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. இதன் மூலம் 5,000க்கும் மேற்பட்டவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டாடா பவர் நிறுவனம் இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாயில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் முதலீடு செய்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மின்சாரத்துறை சார்பாக எரிசக்திக்கு மட்டும் 18,426 மெகாவாட் இந்த உலக முதலீட்டாரில் புரிந்துணர்வு போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1,36,000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. குறிப்பாக முன்னணி நிறுவனங்களான, அதாவது இந்த எரிசக்தி துறையில் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் அந்த நாடுகளான அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இந்த எரிசக்தி துறையில் குறிப்பாக காற்றாலை, சூரிய மின்சக்தி பம்புகள் மூலமும் இந்த எரிசக்தி மின்சாரம் தயாரிப்பதற்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செய்யப்பட இருக்கிறது. அதன் ஒரு பங்காகத்தான் டாடா பவர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. தகவல் நன்றி தீபா. டாடா பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் 55,000 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது. இது தொடர்பாக அனைத்து விவரங்களையும் செய்தியாளர் சொல்ல கேட்டோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது.